சோ நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரபஞ்ச சக்தி அப்படின்னா என்ன? ரேக்கி அப்படின்னா பிரபஞ்ச சக்தி தான். சோ அந்த பிரபஞ்ச சக்தி மூலியமா நம்மள நம்ம வந்து சேனல் பண்ணிட்டு, அந்த சேனல் மூலியமா நம்மள வந்து நம்ம வந்து ஹீல் பண்ணிக்க போறோம். ஹீலிங் மட்டும் பண்ணிக்காம நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னா, இது வந்து ஆல்டர்னேட்டிவ் தெரபி, அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்காங்க. தெரப்பி அப்படின்னு இருக்காங்க. என்னன்னா, நம்மளுடைய கைகளை வைத்துக்கொண்டு நம்மள நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கும் பொழுது, அதுக்கு உண்டான கிளாண்ட்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் அத கூட நம்ம வந்து ஹீல் பண்ணிக்க முடியும். அதனால தான் இத வந்து மெடிசன் அப்படின்னு இருக்காங்க. அதாவது அம் அவ சித்தா, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, அலோபதி இதோட சேர்ந்து ரேக்கி அப்படின்றதையும் வந்து இயற்கை முறையில் குணமாக்கும் இதுல ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல ரேக்கியும் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனா இருக்கு. சோ நம்மை நாம் குணமாக்கிக் கொள்வது, இயற்கை முறையில் குணமாக்கிக் கொள்வது. குணமாக்குதல் அப்படின்னு சொன்னாக்க, ஏதோ ஒரு வியாதி வந்தது, எங்கேயோ அடிபட்டது, அதுதான் குணமாக்குறதுன்னு கிடையாது. நம்மளுடைய பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி அண்ட் எமோஷனல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான உடல்களையுமே நம்ம வந்து குணமாக்க போறோம். அதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆர்கன் அண்ட் கிளாண்ட்ஸ் அதையும் நம்ம வந்து குணமாக்கிக்க போறோம். இதுக்கு பேர் தான் ரேக்கி அப்படின்றது. இது வந்து ஜப்பானியருடைய ரீடிஸ்கவர்டு ஃப்ரம் ஜப்பான். ஏன் ரீடிஸ்கவர்டு ஃப்ரம் ஜப்பான் அப்படின்னாங்கன்னா, அந்த ஜப்பானிய மாங்க் மிகாயோ வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து திடீர்னு இதை வந்து உணர்ந்தார். ஏதோ ஒரு அதிர்வுகளையும் வளைவுகளையும் அவர் வந்து உணர்ந்து அவர் கைய வச்சா எல்லாரும் வந்து ஒரு மாதிரி நம்ம கைய பொதுவாகவே நம்ம ஒருத்தரை வந்து இப்படி தொடும்போது என்ன சொல்லுவாங்க? சுடுது உன் உடம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவ வந்து கொஞ்ச நேரம் வந்து அது பிடிக்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த பிசியோதெரபி போகும்போது அந்த எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் அந்த வைப்ரேஷன் வந்து போகும் இல்லையா? போயிட்டு அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி ஒரு அதிர்வு பண்ணி நமக்கு வந்து குணமாக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஜெல் மாதிரி தடவிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக்க வந்து வைப்பாங்க. அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் வைக்கும்போது அந்த மின்சாரம் வந்து பாய்ஞ்சு அதிர்வு செஞ்சு மின் காந்த அலைகள் பாய்ஞ்சு அந்த இடத்த வந்து நமக்கு வந்து குணமாக்கும். சோ அந்த மாதிரிதான் நம்ம கையை வந்து வைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுக்கு பேர் வந்து மின் காந்த அலைகள் பேர். சோ நம்ம உடல் வந்து ஒரு காந்தம் மாதிரி அந்த அதிர்வுகள் ஈற்றுக்கொள்ளும். ஏன்னா காந்தம் தான் என்ன பண்ணுவோம்? அயன் கிட்ட போகும்போது ஈற்றுக்கொள்ளும். அந்த மாதிரி நம்ம உடல் வந்து ரொம்ப பிளெக்சிபிள். அவர் பாடி இஸ் வெரி பிளெக்சிபிள். இட் ஹாஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். தட் இஸ் வை இட் இஸ் அட்ராக்டிங். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? உணர்தல் அப்படின்னு சொல்றோம். காற்று வந்து சூடா இருக்கா, குளுமையா இருக்கா? அந்த வெய்ய காலத்துல சூடு, குளிர்காலத்துல அந்த இதமான தன்மை. அப்புறம் ஒருத்தர் வந்து நம்மள வந்து இப்படி பாஸ் பண்ணும்பொழுது நமக்கு அவங்களுடைய அந்த இது எல்லாமே நம்ம வந்து உணர்றோம். உணர்ந்து நம்ம சொல்றோம். அது எப்படி சொல்றோம்? வாசனை அப்படின்னு சொல்லுவோம். நல்ல வாசனை, கெட்ட வாசனை, வேர்வை நாற்றம், துர்நாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லுவோம். சோ இயற்கையாகவே நம்ம உடலுக்கு என்ன இருக்கு? ஈர்த்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் இருக்கு. மின்காந்த அலை இருக்கு. இயற்கையாகவே நமக்கு என்ன இருக்கு? ரேக்கி அப்படின்றது இருக்கு. இது எல்லாமே நமக்கு உடம்புல ஆல்ரெடி இருக்கிறது தான். ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மனிதனாக வாழாமல் விலங்கினமாக வாழ்வதனால். ஏன் விலங்கினமா வாழறோம்? 5 அறிவை தான் நம்ம அதிகமா உபயோகப்படுத்துறோம். 6ஆம் அறிவை வந்து நம்ம உபயோகப்படுத்துறதே இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இயற்கையாகவே நமக்கு நடக்கக்கூடிய அந்த பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் இருந்து விடுகிறோம். அதனால நம்ம விலங்கினமாவே வாழ்கிறோம். விலங்கினமா வாழ்ந்து கொண்டு நம்ம எப்படி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கோம். சின்ஸ் வி ஆர் கண்டினியூஸ்லி டூயிங் தட் ஆக்டிவிட்டி, வி ஆர் டூயிங் பீயிங். அந்த டூயிங்ன்றது என்ன? ஒரு மெக்கானிக்கல், ஒரு இயந்திரம் போல செய்கிறோம். இயந்திரம் தான் என்ன பண்ணும்? ஒண்ணு சொல்லி ஆன் பண்ணி விட்டுட்டா அது பாட்டுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு மிஷினை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டா அது பாட்டுக்கு ஓடிண்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தட் இஸ் வை வி கால்ட் as மெக்கானிக்கல் பீயிங், டூயிங் பீயிங் அண்ட் அனிமல் பீயிங். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க we are all social animals அப்படின்வாங்க. Are we social animals? No. We are human being. So we have to conduct ourselves as a being, as a human. இல்லையா? சோ அதற்கு அந்த மாதிரியான பல உணர்தலை நாம இந்த ஒரு ரேக்கி அப்படின்றது மூலியமா நம்ம வந்து கத்துக்க போறோம். சோ அதுக்குதான் இந்த சக்கராவை வந்து டியூன் பண்ணி அந்த மின் காந்த அதிர்வுகள், அதாவது காந்த சக்தியை
பிரபஞ்சத்தோடு இணைத்து கொண்டு ஒருமுகப்படுத்தி கொண்டு சேனலைஸ் பண்ணிக்கொண்டு தினமும் பயிற்சிகளை செய்வதன் மூலமாக நமக்கு எப்படி இந்த மொபைல் போனு லேப்டாப்பு இதெல்லாம் என்ன பண்றோம், பேட்டரி வச்சுக்கணும். அந்த பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்றோம். ஏன் ரீசார்ஜ் பண்றோம்? நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து பேட்டரி வந்து ட்ரை ஆயிடுறது. திருப்பி நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போதுதான் பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் வருது. அப்ப திருப்பி நம்ம வந்து அந்த மொபைல் போனை உபயோகப்படுத்த முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம உடல் வந்து ரீசார்ஜ் ஆகுது. ரீசார்ஜ் பண்ணிக்கணும். என்னன்னா நம்ம ஒரு நாள் முழுவதும் வேலை பண்றோம். அப்ப என்ன ஆகும், ட்ரை ஆயிடும். மொபைல் போன் மாதிரி ட்ரை ஆயிடும். சோ திருப்பி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். சோ சார்ஜிங் அண்ட் ரீசார்ஜிங். சார்ஜிங் அந்த ரீசார்ஜிங் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தொடர்ந்து நடந்துட்டே வரணும். சோ அதற்காகத்தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கத்துக்கிறோம். அதனாலதான் அட்யூன்மெண்ட் பண்றோம். சோ நமக்கு சார்ஜிங் அண்ட் ரீசார்ஜிங்கிறது வந்து சரி விகிதத்துல நடக்கும். புரியறதா இது வரைக்கும் நான் சொன்னது? புரியுதுங்க மேம். சோ மெயின் 7 சக்கராவை பத்தி பார்க்க போறேன். இப்போ என்னன்னா கிரவுன் சக்கரா, சகஸ்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனோட அசோசியேட்டட் பாடி கிளாண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பின்னல் கிளாண்ட், அப்பர் பிரெயின், ரைட் ஹை. பின்னல் கிளாண்ட், அப்பர் ஹை, பிரெயின் அண்ட் ரைட் ஐ. கிரவுன் சக்கரா வந்து எப்படி இருக்கணும், ஸ்பிரிங்கோட ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பிரிங் கனெக்ஷன் வந்து அங்க இருந்தா நமக்கு வந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். இல்ல அங்கதான் முடியாது. கீழே இந்த ரூட் சக்கரால இருந்து பார்க்கும்போது இங்க எண்ட் ஆகும். கிரவுன் சக்கரால இருந்து பார்க்கும்போது ரூட்ல வந்து எண்ட் ஆகும். இட் இஸ் ஃபுல்லி டெவலப்டு அண்ட் கெட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒன்னஸ். அதனாலதான் இதுக்கு பேரு சகஸ்ரா, கிரவுன் அப்படின்னு. ஆங்கிலத்துல வந்து கிரவுன் அப்படின்னு. அதனாலதான் அந்த அந்த கிரீடத்துக்கு பேரு கிரவுன். ஏன்னா ஒன்னஸ், ஹையர் செல்ஃப் அப்படின்றதுனால, அந்த யூனிவர்சலோட எக்ஸிஸ்டன்ஸ், அந்த இன்னர் செல்ஃப் அப்படின்றதுனால. It enable up to higher level of spirituality and develop our obvious consciousness. Besides physical symptoms of body parts, which blockages and crown chakra creates things like feeling loneliness. Feeling எல்லாம் எங்கே இருந்து ஆகும்? புத்தியில இருந்து தானே வரும். புத்தி தானே நமக்கு சொல்லும் எல்லாத்தையும். ஒன்னஸ் அண்ட் அவேர்னஸ் அப்படின்றது எல்லாமே நமக்கு அங்கிருந்து தான். அப்புறம் தேர்ட் ஐ, செகண்ட் என்னது, தேர்ட் ஐ, ஆக்ஞா அப்படின்னும். சகஸ்ரா அப்புறம் ஆக்ஞா அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆக்ஞா சக்கரா. இது என்ன பண்ணும், லோவர் பிரெயின், லெஃப்ட் ஐ அண்ட் இயர்ஸ், நோஸ், சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். அதாவது ஃபிட்ஸ் வந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஜன்னி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரேக்கி அப்படின்றதுல வந்து நம்ம வந்து கொடுக்கும் பொழுது கட்டாயம் அவங்களுக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட் தெரியும். ரேக்கி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட். நம்ம டாக்டர் கிட்ட போனாக்க அவங்க வந்து நோய்க்கான மருந்து கொடுப்பாங்க. அதனோட கூட எப்பவுமே வந்து ஒரு சப்ளிமெண்ட் வந்து எழுதுவாங்க. B12, B10 அந்த மாதிரி ஒரு விட்டமின் கேப்சூல்ஸ் வந்து எழுதுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த டோசேஜ் வந்து நம்மளோட பாடியில வந்து வேலை பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம அதுக்கு உண்டான அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இல்ல இந்த மருந்து சாப்பிடுவதன் மூலமாக அதிகமாக அந்த சமயத்துல வெளியேறக்கூடிய கழிவுகள் மூலியமா வெளியேறக்கூடிய அந்த அதற்கு உண்டான தாது உப்புக்கள், தாது பொருட்கள், விட்டமின், மினரல்ஸ்ல வந்து நமக்கு திருப்பியும் என்ஹான்ஸ் பண்ணி அந்த பாடியை வந்து சமநிலையில வச்சுக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான விட்டமின் கேப்சூல்ஸ் வந்து எப்பவுமே எழுதுவாங்க. அதுக்கு பேர் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம சரியான முறையில இருந்தது அப்படின்னா நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா நன்னாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கலையை வந்து நம்ம வந்து சப்ளிமெண்டா நம்ம தினம்தோறும் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி
எமோஷனல் பாடி அப்படின்னு இது மூணுமே வந்து நம்ம சரி விகிதத்துல வச்சுக்கலாம். அதுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. இந்த சக்கரா வந்து அசோசியேட் பண்ணி இந்த சக்கராவை வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே வந்து சரி விகிதத்துல இருக்கும் அப்படின்றதுதான். இது வந்து ஒரு நியூட்ரிஷனல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அவர் இன்ட்யூஷன் அண்ட் எபிலிட்டி ஆஃப் திங்கிங், எபிலிட்டி ஆஃப் விஷுவலைசிங், enable better visualization and manifestation. When there are the blockages in this chakra, things like fear through the imagination and dreams manifest, irritation, intuitive, இது எல்லாமே வந்து பிளாக் ஆயிடும். அதனால இந்த சக்கராவை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கைடன்ஸ், இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கைடன்ஸ் வந்து நம்ம கரெக்டா எடுத்துக்க முடியும். அதுக்குதான் இந்த தேர்ட் ஐ சக்கரா. தேர்ட் ஐ சக்கரா என்ன? இன்ட்யூஷனல் பிரெயின், ஃபீலிங்ஸ், தாட் ப்ராசஸ், மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன், இமேஜினேஷன், இது எல்லாமே நமக்கு இங்கதான் தூண்டுதலா இருக்கு, இந்த இடத்துல இருந்து. அப்புறம் த்ரோட் சக்கரா. த்ரோட் சக்கராவுடைய அசோசியேட் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். இதனோட பாடி வந்து தைராய்டு கிளாண்ட், throat and jaws, lungs, vocal cords, digestive tract, இது எல்லாமே வந்து இங்கதான் வந்து நமக்கு ஆரம்பிக்கிறது. இது வந்து கம்யூனிகேஷன், ability to communicate, throat. This chakra controls mental creativity and communication activities. நம்ம வாய் மூலியமா தானே பேசுறோம், throat மூலியமா தானே பேசுறோம், vocal cord, so effective communication. Chakra balanced, we speak and listen, spirit of truth, and also express the anger and other emotions in the conservative manner. And other emotions in the conservative manner. Energizing the chakra also improves when this chakra is blocked, communication is blocked. அதாவது தொண்டை அடைப்பு வந்தா என்ன பண்ணுவோம்? பேச முடியாது இல்லையா? சோ நம்ம வந்து இந்த சக்கரா வந்து பிளாக் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? திங்கிங், இண்டிவிஜுவனியஸ், சாப்பிட முடியாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பிளாக் ஆயிடும். டென்டிங் டிசார்டர், லோ எஸ்டீம், நமக்கு வந்து கான்பிடென்ட் வந்து குறைஞ்சு போயிடும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இங்க இருந்துதான் வருது. த்ரோட் சக்கரா, விஷுஸ்தா அப்படின்னு. அப்புறம் ஹார்ட் சக்கரா, ஹனகதா அப்படின்னும். அசோசியேட்டட் கலர் வந்து கிரீன் கலர் இல்லைன்னா பிங்க் கலரையும் வந்து சொல்லுவாங்க. தைசம் கிளாண்ட், ஹார்ட் லோவர் சைட் ஆஃப் தி லங்ஸ், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஸ்கின் அண்ட் ஹேண்ட்ஸ். ஹார்ட்டோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னா நம்மளுடைய ஹேண்ட், இந்த ரெண்டு கைகளும் ஹார்ட்டோட எக்ஸ்டென்ஷன். அதனால்தான் நம்மளுடைய உணர்வுகள் வரும்பொழுது நம்ம ஆக்ஷன் மூலியமா, கைகள் மூலியமா நம்ம வந்து காட்டணும். நம்மளுடைய ஆக்ஷன் எல்லாம் எப்படி வரும்? கைகள் மூலியமா வரும். அப்புறம் தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புருவம் இருக்கு இல்லையா, அது விரிஞ்சி சுருங்கி நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நம்ம மூஞ்சில வந்து எப்படி கொடுப்போம்? புருவங்கள் மூலியமா தான், நம்மளுடைய கண்கள் அந்த புருவங்கள் மூலியமா தான் நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வெளிப்படுத்துவோம். அதனாலதான் என்ன சொல்லுவோம்? கண்கள் மூலியமா நம்ம வந்து பேசும் பொழுது அந்த புருவம் அண்ட் கண் இது ரெண்டுத்து மூலியமா நமக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வந்து வெளிப்படுத்துறோம். அதனாலதான் என்ன சொல்லுவோம்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு பழமொழி. அப்படின்னு என்ன, நம்ம உள்பூர்வமா நம்ம ஏற்படக்கூடிய அந்த விஷயத்த வந்து கண்களும் புருவமும் நமக்கு வந்து வெளிப்படுத்தி விடும். அதான் தேர்ட் ஐ. அது மூலியமா தான் அகத்தை பார்க்கிறோம்னு சொல்றோம். அந்த அகத்துல நடக்கக்கூடியதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்? அதான் சொல்றோம், உன் கண்ணு காட்டி கொடுத்துறது, உன் மனதை நினைக்கிறத உன் கண்ணு காட்டி கொடுத்துறது நம்ம சொல்லுவோமோ மாட்டோமா? சோ அந்த தேர்ட் ஐ அது மூலியமா நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். வாய் மூலியமா நம்ம வந்து பேசுறது மூலியமா காட்டி கொடுத்துருவோம். கைகள் மூலியமா காட்டி கொடுத்துருவோம். என்ன பண்ணுவோம்? எமோஷனை வந்து எப்படி வெளிப்படுத்துவோம்? அடிக்கிறது, தூக்கி போடுறது, கையை ஓங்கிறது, இந்த மாதிரி கைகள் மூலியமா காட்டி கொடுத்துரும். கை எதை காட்டி கொடுக்கும்? நம்மளோட ஹார்ட் என்ன நினைக்கிறதுன்றத கை வந்து காட்டி கொடுத்துரும். அதனாலதான் ஹார்ட் இஸ் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹேண்ட்ஸ்.
Emotion well-being. This chakra is fully developed one in able to give, receive unconditional love, which manifest and compassion. Heart chakra என்ன சொல்லுவோம்? Love, relationship. நம்ம அன்பை கொடுப்பதும் அன்பை வாங்குவதும் எங்க? அந்த ஹார்ட் சக்கரா மூலியமா தான். லவ் அண்ட் கம்பேன்ஷன், கம்பானியன்ஷிப். சோ இதன் மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஹக் பண்றோம், கட்டி பிடிக்கிறோம். அதன் மூலியமா என்ன போறோம்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அந்த வைப்ரேஷன் உண்டாருது. அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? தொட்டு பேசாத. ஏன்னா நம்ம தொடுவதன் மூலமாக அந்த மேக்னெட்டிக் என்ன ஆயிடும்? ஈர்த்து கொள்ளும். அப்ப அந்த சக்தி எனர்ஜி என்ன ஆகும்? எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகும், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அறிவியல்ல வந்து படிச்சிருக்கோம். பிசிக்கல் சயின்ஸ், பிசிக்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது, குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது அங்க வந்து இந்த எனர்ஜியை பத்தி நிறைய படிச்சிருப்போம். எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், எனர்ஜி டிரான்ஸ்மிஷன், மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரானிக் எனர்ஜி, இது எல்லாமே நம்ம வந்து அறிவியல்ல வந்து நம்ம படிச்ச ஒண்ணுதான். அது வந்து நம்மளோட பாடியில வந்து டிஃபால்ட்டா இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? கைகள் மூலியமாக அணைத்துக் கொள்கிறோம். கைகள் மூலியமாக நம்ம உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துகிறோம். அந்த உணர்வு எங்கிருந்து வருகிறதுனா இதயத்திலிருந்து வருகிற உணர்வு. அதுதான் ஹார்ட் சக்கரா. சோலார் பிளெக்ஸ் அப்படின்றது என்ன? நம்மளுடைய மேல் வயிறு, நம்மளுடைய மேல் வயிறு, மணிப்புரா அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து ஆங்கிலத்துல வந்து சோலார் பிளெக்ஸ். ஏன் சோலார் அப்படின்னா சோலார் எனர்ஜின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்பெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க சோலார் போட்டுக்கோங்க, சோலார் போட்டுக்கோங்க, சோலார் எனர்ஜி அப்படின்னு. சோலார் எனர்ஜினா என்ன? சூரிய வெப்பத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜி. அப்படின்னா வெப்பம் அப்படின்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அனல் தான் இருக்குது இல்லையா? அது எங்க இருக்கு? வயிற்றினுடைய மேல் பகுதியில இருக்கு. நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் எல்லாம் எங்கன்னு ஏற்படுறதுன்னா இங்கிருந்து தான் ஏற்படுறது. அதனாலதான் சொல்லுவாங்க பெரியவங்க, அடி வயித்தை கிழிச்சு கொண்டு கத்தாத அப்படின்னு. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அடி தொண்டையில இருந்து பேசாத, அடி வயிற்றுல இருந்து பேசாத. பாட்டு சொல்லிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? சொல்லிக் கொடுக்கும்போது, சாரீரம் சொல்லிக் கொடுக்கும்போது, நாபியிலிருந்து வரக்கூடிய ஒரு சாரீரம், ஒரு சப்தம், அதாவது ரூட் சக்கரால இருந்து வரக்கூடிய சப்தம் ஒண்ணு, வயிற்றுல இருந்து வரக்கூடிய சப்தம் ஒண்ணா இருக்கும். இந்த மேல் வயிற்றுல இருந்து வரக்கூடிய சப்தம் ஒன்றாக இருக்கும். நம்மளுடைய மொழியை வந்து நம்ம எதன் மூலியமாக உணர்கிறோம்? சப்தம் மூலியமா தான் உணர்கிறோம் இல்லையா? அதனாலதான் வேத ஒளி அப்படின்னு. வேத மந்திரத்தை வந்து எதன் மூலியமா உணர்கிறோம்னா சப்தம் மூலியமா உணர்கிறோம். மொழியை எதன் மூலியமா உணர்கிறோம்னா சப்தம் மூலியமா தான் உணர்கிறோம். அதனால்தான் மொழிகள் பேசும்போது சப்தங்கள் வந்து விதவிதமான சப்தங்கள் வருது. தெலுங்கு பேசினா ஒரு சப்தம், மலையாளம் பேசினா ஒரு சப்தம், தமிழ் பேசும்போது ஒரு சப்தம், ஹிந்தி பேசும்போது ஒரு சப்தம். அந்த பேசுவது கூட எப்படி இருக்கு? அடி வயிற்றுல இருந்து பேசுறது தமிழ். தமிழ் மொழி மட்டும்தான் ரூட்ல இருந்து பேசுறோம். மற்ற மொழிகள் பேசுனீங்கன்னா தொண்டையில இருந்து பேசுவாங்க, மேல் தொண்டையில இருந்து பேசுவாங்க, இருதயத்துல இருந்து பேசுவாங்க, இந்த மாதிரி சோலார் பிளெக்ஸ்ல இருந்து பேசுவாங்க, மூக்கில இருந்து பேசுவாங்க. இந்த மாதிரி மொழிகளும் வந்து அந்த சப்தங்கள் வந்து இந்த மாதிரி விதவிதமான சப்தங்களை வந்து வரக்கூடியது. So chakra is associated with the transformation of our hope and aspiration into reality. அதாவது நம்ம காணுகின்ற அந்த கனவுகள், நமக்குன்னு வந்து ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? we are aspiring for something. அதுதான் வந்து கனவுகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அந்த கனவுகள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா இங்க இருந்து தான் வருது. Sense of purpose with balancing this chakra. Where there is an imbalance in chakra, it can result the insecurity about physical and financial matters and need the dominant others, digestive disorder and associated with this chakra. அதாவது இந்த சக்கரா வந்து பிளாக்கா இருக்கும்போது நமக்கு என்ன வருது? இந்த சக்கரா வந்து பிளாக்கா இருக்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா, அப்பதான் நமக்கு வந்து எல்லா விதமான உணர்வுகளும் வருது. இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வருது, ஃபியர் வருது, பணப்பிரச்சனைகள் வருது. இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா இந்த சக்கரா வந்து பிளாக் ஆயிருக்கும் போதுதான் அதெல்லாம் நமக்கு வந்து வருது. அடுத்தது ஸ்காரல் சக்கரா இல்லைன்னா ஹாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் அசோசியேட்டட் கலர் வந்து ஆரஞ்சு கலர். மூலாதாரா
மூலாதாராக்கு அப்புறம் விஷுஸ்தா, சோ ஸ்காரல் சக்கரா வந்து ஆரஞ்சு கலர். அது பேர் வந்து டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது, யோசிச்சு பார்த்தேன். ரிலேட்டட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பிளாடர் அண்ட் நம்ம முதுகு தண்டு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பைனல் கார்டு, ஸ்பைன். When balanced, this chakra energizes our emotion, sexuality, and creativity. Scaral chakra makes the personal feel of vital and spontaneous, ready to seize the moment. Imbalance in chakra can result the over-indulgence of food or sex, reproductive disorders, and feelings of jealousy and confusions. So இந்த சக்கரா பிளாக்கா இருக்கும்போது நமக்கு ஃபுல்லா பிளாங்க் ஆயிடும், ஒண்ணுமே தோணாது, நிறைய கன்ஃபியூஸ்டா இருக்கும். அந்த சமயத்துல நமக்கு என்ன ஆகும்னா எந்த விதமான நல்ல ஃபீலிங்குமே வராது, குட் ஃபீலிங்ஸே வராது, எல்லா விதமான பேட் ஃபீலிங்ஸும் வரும். நமக்கு மூடே இல்லைன்னு சொல்லுவோம்ல, ஐ எம் நாட் கெட்டிங் மூட் ஃபார் டூயிங் சம்திங் இல்லையா. சில சமயம் பிளாங்க் ஆயிடும், மூடே இருக்காது, ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்ணும். அப்படின்னா என்னன்னா இந்த சக்கரா வந்து நமக்கு வந்து பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா என்ன. அந்த சமயத்துல டக்குன்னு ரேக்கி அந்த இடத்துல வந்து அந்த வயிற்று மேல கையை வச்சு ஒரு 2 நிமிஷம் ஒரு அஃபர்மேஷனோட நம்ம 2 மினிட்ஸ் தியானம் பண்ணும்போது அந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆயிடும். அப்ப நமக்கு நல்ல ஆக்டிவிட்டி வந்துடும், நல்ல ஆக்டிவா நம்ம பண்ணுவோம். ரூட் சக்கரா, இதை வந்து பேஸ் சக்கரான்னு சொல்லலாம், மூலாதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட கலர் என்னன்னா ரெட் கலர். நம்மளுடைய பாரம்பரியத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த 7 கலருக்குள்ளதான் எல்லாமே வந்து நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இந்த 7 கலரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வானவில் கலர் அப்படின்னு சொல்லுவோம். வானவில் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட், அப்படிதான் ஆரஞ்சு, அப்படிதான் வானவில் வந்து இருக்கும். சோ இந்த 7 கலர் மூலியமா தான் பிரைமரி கலர்ஸ் சொல்லுவோம். இந்த கலர் மூலியமா தான் அதுலயே வந்து பிரைமரியில அந்த ரெட், கிரீன், அதனாலதான் நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ரெட், கிரீன், எல்லோ இருக்கு. சிக்னல் போனாலும் ரெட், கிரீன், எல்லோ இருக்கு. சோ இது வந்து பிரைமரி, இதுதான் கலர்ஸ், இதுதான் சக்கரா. ஏன் ரெட், கிரீன், எல்லோ இருக்கு? ரெட் வந்து மூலாதாரா, மூலமே அதான். அதனாலதான் என்ன பண்ணுவோம், சிக்னல்ல உயிர் வாழணும் அப்படின்னா மூலம், அதனால நில்லு. கவனி அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த எல்லோ கலரை வந்து வைப்போம், அதாவது அப்டமன், மேல் வயிறோட கலர், மணிப்புராவோட கலர் எல்லோ கலர், நில். கவனி. அப்புறம் போ அப்படின்னா கிரீன் அப்படின்னா என்ன, போ அப்படின்ற சிக்னல் வந்து கிரீன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த வானவில் கலர் தான் இந்த பிரைமரி கலர்ஸ், 7 சக்கரா கலர்ஸ். இந்த ரூட் சக்கரா என்னன்னா அட்ரினல் கிளாண்ட், கிட்னி, ஸ்பைனல் காலம் அண்ட் லெக் போன்ஸ். This chakra root chakra is the physical world as a represented for the physical existence. A balanced root chakra can result the healthy desire for basic requirements, food and shelter. When this chakra is imbalanced, one might start the feeling of afraid of life, withdrawing from physical reality, feel of victim. It operates highly of selfish mode, to be prone of violence. Physical symptoms includes problems in the feet, legs and lower back. நமக்கு பின்பக்க அதாவது முதுகோடைய அடித்தண்டு ரூட், நமக்கு வந்து அங்க வந்து ஒரு பெரிய அளவுல வலி ஏற்படும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து பெரிய லெவல்ல டவுட் வரும், வாழவே பிடிக்காது. ஒரு வேலையை எடுத்தா என்ன பண்ணிடுவோம், இந்த வேலை நமக்கு ஒத்து வராது, இதை விட்டுடலாம். அது மாதிரி நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடும். அப்ப நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்ல, நம்ம வந்து வேண்டவே வேண்டாம், வாழவே வேண்டாம். இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து நமக்கு எங்க இருந்து வருதுன்னா, இந்த சக்கரா வந்து இன்பேலன்ஸ்டா இருக்கும்பொழுது இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து நமக்கு இங்க இருந்து வருது. சோ எண்ணம் போல் வாழ்க்கை, இது எல்லா விதமான எண்ணத்தையுமே இந்த 7 சக்கரங்கள் பண்ணக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையுமே
நமக்கு டே டு டே லைஃப்ல நம்ம வந்து அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். இது எல்லாமே நமக்கு எங்க இருந்து கொடுக்கறது? அந்த மூளை வந்து நமக்கு கொடுக்கறது. அந்த மனசு வந்து அதை நமக்கு சொல்றது. நம்ம உடல் வந்து நம்மளோட பேசுறது. மூளை சொல்றது மனதுக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் டைலாக்? மனசு சொல்றது மூளை கேட்கல, மூளை சொல்றது மனசுக்கு புரியல. நம்ம இது ஒரு பெரிய தத்துவம் நினைச்சு பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் தத்துவம் கிடையாது. நம்மளோட உடல் வந்து நம்மளோட பேசுறது. அதை நம்ம வந்து புரிந்து கொள்ளவில்லை. என்னன்னா நம்ம மனிதனாக வாழவில்லை. அதனால நமக்கு அந்த தெளிவு இல்லை. நமக்கு தெளிவு இருக்கும்போது எப்படி மனிதனா வாழும்போதுதான் அந்த தெளிவு வரும். அந்த தெளிவு வரும்போது என்ன வரும்? மூளை சொல்வது, மனது சொல்றது நமக்கு வந்து நம் உடல் வந்து நம்மளோட பேசுறது அப்படின்றது வந்து நமக்கு வந்து புரியும். உடல் என்னோட பேசுகிறதுன்றது எப்ப புரிஞ்சுக்க முடியும்? நாம் மனிதனாக வாழும்பொழுதுதான் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு டைலாக்கா என்னமோ ஒரு பிலாசபியா பேசிட்டு விட்டுடுவோம் அதை நம்ம. ஏன்னா நம்ம விலங்கினமா வாழும்போது விலங்குக்கு என்ன புரியும்? விலங்கோட பாஷை மனிதனுக்கு புரியாது இல்லையா? நம்ம புத்திக்கு புரியாது. புத்திக்கு வந்து மனித பாஷை புரியும், விலங்கு பாஷை புரியாது. அப்ப புத்திக்கு என்ன பாஷை பேசணும்? மனித பாஷை பேசணும். மனித பாஷை பேசணும்னா என்ன பண்ணணும்? அந்த புத்தியோட சேர்ந்து நம்ம வாழணும். அப்படின்னு என்ன பண்ணணும்? தெளிவு வரணும். அந்த புரிதலும் தெளிவும் வரும் பொழுதுதான் இந்த மனது பேசுவது, புத்தி பேசுவது, மனித பாஷை அது நமக்கு புரியும். அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இதுதான் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். இதுதான் நெறிமுறை. மனிதனாக வாழ்வதற்கான நெறிமுறையும் வழிமுறையும் நமக்கு அப்பப்போ நமது மூளையும் மனதும் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. நம்ம மேக்னெட்டிக் பாடியை கொண்டு போய் அதனோட சேர்த்து, இந்த உடலை வந்து அதனோடு சேர்த்து, மனதை சேர்த்து, ஆத்மாவை சேர்த்து, அந்த புத்தி சொல்வதை நாம் கேட்டோமே ஆனால் இந்த 7 சக்கரங்கள் சொல்லக்கூடிய அந்த எமோஷன்ஸ் மொத்தம் நமக்கு வந்து புரியும். அப்ப நம்ம உடல் மொழி அப்படின்றது என்ன? உடல் நம்மளோட பேசுவது நமக்கு நன்றாக புரியும். இது வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது. So Reiki works on the aura level, physical level and emotional level in the holistic healing system, energy and balancing of the chakra. Chakra are the superfine energy center in our body. There are 140 major chakras and minor chakras in our body. Reiki reactivate all these major chakras and establish to balance between them and understanding of their integrity. Reiki energy empowers people to handle the hectic piece of modern life with the ease. அதனால்தான் ஈஸ் அப்படின்னா என்ன? சுலபம். சுலபமாக மாடர்ன் வாழ்க்கையை வாழ்வதற்கு இது நமக்கு ரொம்ப அழகா பணிபுரியும். fulfill their potential and experience in the life of the fullest. அப்ப வாழ்க்கையை வந்து கிராண்டா வாழலாம். கிராண்ட்னா என்ன நினைக்கிறோம்னா, காசு பணம் லக்ஸரியை தான் கிராண்ட்னு நினைக்கிறோம். அது கிடையாது. இந்த மாதிரி நம்ம உடல் மொழியை புரிந்து கொண்டு ஆத்மாவோட புத்தியை கலந்து மனிதனாக வாழ்வதுதானே கிராண்ட். சோ கிராண்டா நம்மளோட வாழ்க்கையை வந்து வாழ முடியும். வெரி சிம்பிள் டு லேர்ன். One become qualified Reiki therapist in just 1 or 2 days. Reiki flows to whenever this require holistic healing system, irrespective of disease or treatment. The same of the digestive diagnosis. Reiki நம்ம பண்ணும்போது என்ன ஆகணும்? டயக்னைஸ் பண்ண முடியும். Reiki operates on faith. You have to believe. எல்லாமே வந்து பிலீவ் பண்ணாதானே நடக்கும். டவுட் பண்ணா நடக்காது. So you have to believe system beyond the feelings and religious. இது வந்து ரிலீஜியஸ் கிடையாது. இது இயற்கை. One of the greatest benefits of this possibility of self treatment. Greatest possibility என்னன்னா self healing, self care. இத வந்து நமக்காகவும் பண்ணிக்கலாம். அசையும் அசையாத, அச்சித் அசித் அப்படின்னு சொல்லக்கூடிய அசையும் அசையாத, லிவிங் அண்ட் நான் லிவிங், அனிமேட் இன்அனிமேட் அப்படின்னு சொல்றோம். Reiki can be made available of the human beings, trees, plants, non-living things, and experience of well-being of real sense. We need to be harmony with living as well as non-living things and around us. Harmony அப்படின்னா என்ன? அன்போடு, உயிர் உள்ள உயிரற்ற அசையும் அசையாத அனைத்து இடத்திலும் நம்ம அன்பு பாராட்ட வேண்டும். அந்த மாதிரி அன்பு பாராட்டி நம்ம வாழும்போது நம்மளையும் நம்ம குணப்படுத்திக்கலாம், அவைகளையும் குணப்படுத்தலாம் அப்படின்றதுதான். இறைக்கியால் என்ன பண்ணும்? எனர்ஜி வந்து பேலன்ஸ் பண்ணும். இட் இன்க்ரீஸ் கிரியேட்டிவிட்டி, இட் ரிலீஸ் எமோஷன்ஸ், இட் ஆம்பிளிஃபைஸ் தி எனர்ஜி,
It works on casual level. It prevents the disease. It increases the self-awareness. It heals our own self. It releases stress. Reiki principle என்னன்னு கேட்டீங்கன்னா, just for today I will not anger. Just for today I will not worry. Just for today I will be grateful for all my blessings. Just for today I work with honesty. Just for today I will be kind enough. Kind living. இதுதான் ரேக்கியோட பிரின்சிபல். இதுதான் ரேக்கி மந்த்ரா. ரேக்கி வந்து பிராக்டிஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னா, செல்ஃப் ஹீல் பண்ணலாம். It can be used for the analyzing of the things. It expands the intuition. We can attach ourselves with intuition. We understand our body is magnetical body. It attracts, it transforms the energy. Reiki promotes inner peace, emotional balance, and inner peace. Reiki helps improve the relationship. Reiki helps to clear our minds. Reiki helps own energy to understand and tap. Reiki becomes the channel. Distance healing is also possible. This is level 2. Level 2 கத்துக்கும் போது நம்மளையும் குணப்படுத்திட்டு அடுத்தவங்களையும் குணப்படுத்துவது எப்படி, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது எப்படி, இதெல்லாம் லெவல் 2ல நம்ம வந்து கத்துக்கலாம். ரேக்கியால நமக்கு கிடைக்கக்கூடிய ஹீலிங் என்ன பெனிஃபிட்ஸ் என்னன்னா, பெயின் ரிலீஃப் ஆகும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும், இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகும். இட் இன்க்ரீஸ் தி எனர்ஜி அண்ட் விட்டாலிட்டி அண்ட் கிளியர் அண்ட் பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும், ரிலாக்ஸ் மசில்ஸ் கிடைக்கும், ஸ்பீட் ரெக்கவரி ஆஃப் ஸ்பீட், ரெடியூஸ் தி அடிக்ஷன். நம்ம எதுக்குமே அடிக்ட் ஆக மாட்டோம். நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், பேலன்ஸ் பண்ண கத்துப்போம், ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணுவோம், எமோஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். இட் வந்து எலிவேட்ஸ் அந்த ஹையர் செல்ஃப் அண்ட் ஹையர் கான்சியஸ் அப்படின்றத வந்து எலிவேட் பண்ணும்போது, செல்ஃப் அவேர்னஸ் வரும்போது மனிதனாக வாழ்வோம். பிளட்டை வந்து எப்பவுமே கரெக்டா வச்சுக்கும், இன்ஹான்ஸ் பண்ணி ஃபெர்டிலிட்டி. ஏன்னா இது வந்து அனாட்டமி அப்படின்னு சொல்றோம். நம்ம அல்டர்னேட்டிவ் மெடிசன், ஆர்கான் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமும் நம்ம வந்து கரெக்டா வச்சுப்போம். கரெக்டா நம்ம வந்து ரேக்கி மெடிடேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டீப்பா நம்ம வந்து மெடிடேட் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு குயிக் மெடிடேஷன் பண்ணும்போது மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், ஹீலிங் பண்ணுவோம், அஃபர்மேஷன் பண்ணுவோம், மெடிடேட் பண்ணுவோம். எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும் இந்த ரேக்கி பண்ணும்போது. அதாவது டிட் ஐ மென்ஷன் டீப் ரிலாக்ஸேஷன், டீப்பா வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த பிரசன்டேஷனோட லாஸ்ட் ஸ்லைடு வந்து தேங்க்யூ ஸ்லைடு. அது வரல, மூவ் ஆலாது. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆஃப் ரேக்கி. இந்த 7 சக்கரங்களை வந்து அட்யூன் பண்ணணும். சக்கரம் அட்யூன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வெஜிடேரியன் எதுவும் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு கூட அவாய்ட் பண்ணிடுங்க, எம்டி ஸ்டொமக் கூட வரணும். நாளைக்கு நீங்க வந்து எம்டி ஸ்டொமக் கூட வாங்க. ஒருத்தரா வந்து சக்கரா வந்து அட்யூன் பண்ணிடலாம். சக்கரா அட்யூன் பண்ணிட்டு இப்ப நம்ம தியரியா பார்த்தது எல்லாம் பிசிக்கலா எப்படி நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து ஹீல் பண்ண போறோம், எப்படி மெடிடேட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நாளைக்கு நம்ம வந்து பிராக்டிக்கலா சொல்லலாம். சரியா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். ஓகே மேம். இது மெடிடேஷன் தான் என்னங்க மேம்? அந்த சக்கராங்கிறது மெடிடேஷன் பண்றதுங்க. அதாவது ரேக்கி பண்றதுனால நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னா, அனாட்டமின்னு சொல்லியிருக்கோம், அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன, செல்ஃப் வந்து ஹீல் பண்றோம். செல்ஃப் ஹீலிங் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, நம்மளுடைய ஆர்கன்ஸ் அண்ட் கிளான்ஸ் அதெல்லாமும் நம்ம வந்து இப்படி தொட்டு ஹீல் பண்ணிப்போம். ரேக்கி வந்து செல்ஃப் ஹீலிங் அப்படின்றோம். இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட தொடுதல் மூலியமாக நம்ம வந்து ஹீல் பண்றோம். அப்புறம் செல்ஃப் அவேர்னஸ். என்ன மனிதனாக வாழ்வோம். ஏன் மனிதனாக வாழ்வோம் அப்படின்னா, அந்த மூளையும் புத்தியும் மனதும் சொல்லக்கூடிய அந்த மனித மொழி நமக்கு வந்து புரியும். உடல் நம்மளோட பேசிட்டு இருந்தது இத்தனை நாளா உணர முடிஞ்சுதா உங்களால? உடல் உங்களால சொல்ல முடிஞ்சுதா? என்னமோ தலை வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு
இல்லையா? ஆமாம். சோ இத்தனை நாளா ஆமாம். நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இத வந்து படிச்சதன் மூலியமா நமக்கு என்ன சொல்றோம்? நன்றி உணர்வு வருது. அந்த வலி வந்து அது நம்ம கூட பேசலைன்னா, அந்த வலி வந்து நமக்கு தெரியாது. அதுக்கு வாய் இருந்தா பேசும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? விலங்குகள். அதாவது நம்ம உடலும் வந்து ஒரு விலங்கினம் மாரிதான். விலங்குக்கு வந்து வாய் இருந்தா சொல்லும். அதுக்கு வாய் இல்ல. அதனால அது என்ன பண்ணித்து? கத்தும். அதனோட ஓசை சப்தத்த வச்சுட்டு தான் இது எதற்காக கத்துறதுன்னு நம்ம முடிவு பண்றோம். அது அப்ப என்ன சொல்லுவோம்? கொஞ்சுது பாருன்னுவோம். கிங் மிங் 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 நாய் கொத்தின்னு வந்தா, என்ன கொஞ்சுது பாருன்னுவோம். பலபலன்னு கத்திட்டுன்னா, சும்மா கத்துதுன்னுவோம். ஓங்கி கத்துதுன்னா, இது ஏதோ ஊளையிடுதுன்னு சொன்னா, இது ஏதோ நெகட்டிவ் விஷயத்த பாக்குது. அதனால ஊளையிடுது. சோ இதெல்லாம் நாம தானே சொல்றோம். நாயா சொல்லிச்சு? நம்ம இல்ல. வந்து அந்த சப்தத்தின் மூலியமா புரிஞ்சுட்டோம் இல்லையா? அந்த மாரி நம்ம உடல் வந்து நம்மளோட பேசுறது. அந்த உணர்வுகள் மூலியமா நம்ம வந்து புரிஞ்சுப்போம். அந்த உணர்வுன்றது என்ன? அதுதான் வலி அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு வந்து அந்த ஃபீலிங் வரும். சில சமயம் கோபமா பேசுவோம். சில சமயம் கோபமா ஃபீல் பண்ணுவோம். சில சமயம் லோன்லியா ஃபீல் பண்ணுவோம். சில சமயம் ரொம்ப டிப்ரஸ்டா ஃபீல் பண்ணுவோம். சில சமயம் கையிலாகாத தனமா ஃபீல் பண்ணுவோம். சில சமயம் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். ஆனா நம்ம என்னைக்கானு உணர்ந்திருக்கோமா? நம்ம உடல் வந்து நமக்கு ம். இதெல்லாம் சொல்லுது. அப்படின்னா அந்த இடம் என்ன அப்படின்றத பார்த்து அத ரிப்பேர் பண்ணணும். இல்லையா? எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் ஆகுது. பைப் வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னா, எந்த இடத்துல லீக்கேஜ் ஆச்சுன்றத பார்த்து அந்த இடத்துல தான் அரெஸ்ட் பண்ணணும். அதுக்காக மொத்த பைப்புமே ஆமா. மாத்த மாட்டோம் இல்லையா? சோ அந்த மாரி தான் நம்ம ம். உடல் வந்து நம்மளோட பேசின்னு இருக்கு. சோ மனித மொழி வந்து பேசுவோம். செல்ஃப் ஹீல் பண்ணுவோம். மெடிசினா யூஸ் பண்ணிப்போம். மனித மொழி பேசும்போது மனிதனாக வாழ்வோம். எமோஷன் நமக்கு உண்டாகக்கூடிய அனைத்து விதமான ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து சரியான விதத்துல வந்து புரிந்து கொண்டு, அதை நாம் வந்து சரியான விதத்துல பேலன்ஸ் பண்ணுவோம். அதாவது டோன்ட் கண்டிஷன் யுவர் எமோஷன்ஸ். டோன்ட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். நம்ம கண்டிஷன் பண்ணும்போது, கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அஜிடேஷன் வரும். அதிகமாகும். எதிர்ப்பு விசை வரும் இல்லையா? ஒரு விசைக்கு ஆமாங்க. எதிர்ப்பு விசை. அப்ப எதிர்ப்பு விசை வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த எதிர்ப்பு விசை வந்து அதிகமா பயன்படுத்துவோம். அந்த எதிர்ப்பு விசை பண்ணும்போது நம்ம பாடி என்ன மேக்னெட்டிக் பாடி. இட் அட்ராக்ட்ஸ். அப்ப என்ன பண்ணுவோம்? எதிராளி வந்து அந்த விதத்தோட வரும்போது நம்ம பாடியும் வந்து அத அட்ராக்ட் பண்ணுது. நாமளும் அவனுக்கு என்ன பண்ணுவோம்? எதிர்ப்பு தெரிவிப்போம். இத கத்துக்க மூலியமா என்ன பண்ணுவோம்? எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். நன்றி உணர்வு சொல்லுவோம். அப்ப நன்றி உணர்வு சொல்லும்போது என்ன ஆகுது? ஒருத்தர் கோபமா வந்தா கூட அவர வந்து ஆஃப் பண்ணிட்டு, அவரையும் வந்து நன்றி உணர்வோட பிரச்சனைகள் இல்லாம சுலபமாக வழக்கை வந்து முடித்துக் கொள்ளும். அப்ப வழக்கே அங்க வராது. சோ அபிண்டன்ஸ் ஆஃப் கிராட்டிட்யூட் இது வரும். சோ இதெல்லாம் பண்றதுக்கு தான் தினம்தோறும் நாம என்ன பண்ண போறோம்? தியானம். அந்த தியானம் அப்படின்றது என்னன்னு என்னல நினைச்சுக்கிறாங்கன்னா, சும்மா ஒரு கண்ண மூடின்னு உட்கார்ந்தா தியானம்னு நினைச்சுக்கிறாங்க. கண்ண மூடின்னு உட்கார்றது பேர் தியானம் கிடையாது. அது வந்து ஒன்னஸ். அது வந்து ஹையர் செல்ஃப் வரும்போது மட்டும்தான், எதுவுமே இல்லாம கண்ண மூடின்னு அது வந்து சித்தர்கள் தான் பண்ணுவாங்க. இட் இஸ் பாசிபிள் ஃபார் சித்தர்ஸ். நம்மள மாரி சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணணும்னா, தியானம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு அஃபர்மேஷன். நமக்கு என்ன வேணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவா நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்பொழுது, நமக்கு வேணும்ன்றத கேட்போம் இல்லையா? ஆமாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் கடவுள்கிட்ட? நேர்த்தி கடன் பண்ணுவோம். நன்றி செலுத்தணும். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கடவுள்ன்றது யாருன்னா, அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவர் தான் கடவுள். அந்த ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது, விஷ்ணு அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவ என்ன சொல்லுவோம்? பிரபஞ்சன், பகவான் அப்படின்னு. பகவான்னா யாரு? இந்த பிரபஞ்சம் தான் பகவான். நாராயணன்னா யாரு? அவருக்கு வந்து பலவிதமான பெயர்கள். பிரபஞ்ச சக்தி அப்படின்னு ஒரு பேரு. பகவான் ஒரு பேரு. பிரபஞ்சம்னு ஒரு பேரு. அகில உலகம்னு ஒரு பேரு. நாராயணன் அப்படின்னு ஒரு பேரு. இது எல்லாமே பலவிதமான பெயர்கள் தான். இல்லையா? தேவி அப்படின்றது ஒரு பேரு. ஆனா தேவி வந்து என்னவா இருக்கா? நிறைய விதமா இருக்கா இல்ல? சித்தியா இருக்கா? பெரியம்மாவா இருக்கா? அக்காவா இருக்கா? அம்மாவா இருக்கா? தங்கையா இருக்கா? ஃப்ரெண்டா இருக்கா? பல பெயர்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான பல பெயர்கள் தான். சோ நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட இந்த பிரபஞ்ச சக்தியோட சேனலைஸ் பண்ணிட்டு அந்த 7 சக்கராவ வந்து தினம்தோறும்